பெருமைமிக்க காகம். அது ஒரு அமைதியான காடு. காட்டில் உள்ள உயரமான மரத்தில் ஆந்தை ஒன்று வாழ்ந்து வந்தது. அதே மரத்தின் அருகே ஒரு பெருமைமிக்க காகம் தனது வீட்டை கட்டியது. ஒவ்வொரு நாளும் காகம் என்னை விட யாராலையும் வேகமாக பறக்க முடியாது என்றும் தனக்குதான் அழகான இறகுகள் உள்ளது என்றும் அனைத்து விலங்குகளிடமும் பெருமை பேசிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் காகம் ஆந்தையை பார்த்து, வயதான ஆந்தையே, நீ ஏன் நாள் முழுவதும் இங்கே உட்கார்ந்து எதுவும் பேசாமல் இருக்கிறாய்? நீ என்னை போல் இருக்க வேண்டாமா என்று கேட்டது. அதற்கு ஆந்தை அமைதியாக, பெருமை பேசுவதையும் அலட்சியமாக பேசுவதையும் விட புத்திசாலியாக இருப்பது நல்லது என்று வெறுமனே பதிலளித்தது. காகம் ஆந்தையை கேலி செய்துபடி சிரித்துக் கொண்டே மேலே பறந்தபோது ஒரு வேட்டைக்காரன் வலையுடன் நெருங்கி வருவதை காகம் கவனிக்கவில்லை. வேட்டைக்காரன் வலையை வீசினான். காகம் சிக்கியது. பின்பு காகம் இறக்கைகளை அசைத்து என்னை பிடிக்க யாராலையும் முடியாது என்று தற்பெருமை காட்டியது. ஆனால் அது மிகவும் தாமதமானது. இவைகளை பார்த்து கொண்டிருந்த ஆந்தை மெதுவாக பறந்து வந்து சில நேரங்களில் சத்தமாகவும் அலட்சியமாகவும் இருப்பதை விட அமைதியாகவும் விழிப்புடனும் இருப்பது நல்லது என்று கூறியது. காகம் தன் தவறை உணர்ந்து சம்மதம் தெரிவித்து தலையசைத்தது.